அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம தமிழ் புத்தாண்டு 2026 பராபவ வருடம் இந்த பலன்களை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொளியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பராபவ வருடம் இந்த பலன் எப்படி எடுக்கப்படுகிறது அப்படின்னா இது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பட் இருந்தாலும் வித்தியாசமான பலன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். என்ன அப்படின்னா 6:07 சூரிய உதயம் ஆகுது சித்திரை 1க்கு. அப்போது அந்த நேரத்தில் மீன லக்னத்தில் கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் இந்த பராபவ வருடம் பிறக்குது. அந்த நேரத்தில் எந்தெந்த பாவகங்கள் அந்த 12 கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 12 கட்டங்களில் எந்தெந்த கட்டம் ரொம்ப வலிமையானதாக மாறுது. அதை வச்சு தான் இந்த பலன்கள். அது எப்படி எடுக்கிறோன்னா பரல் கணிதம் மூலம் எடுக்கப்படுகிறது. சரியா? காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிறதான் ஒரு சின்ன விஷயம், ரெண்டே செகண்ட். உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முறையில் நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து விடும் பட்சத்தில் இந்த பலன்கள் எல்லாம் பயங்கரமாக உங்களுக்கு சேர்ந்துடும். சுயஜாதகத்தில் தசை நடத்துகிற கிரகம் சரியில்லை, பாவப்பட்டு தசை நடக்குதுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அப்போது அதனுடைய அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். தசை நடத்தும் கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் முதற்கொண்டு அத்தனையும் நிர்ணயம் செய்வது தசை நடத்தும் கிரகம்தான். அப்போது அங்கே தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையோட சுச்சி. இந்த பராபவ வருடத்தில் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போது எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்போது இந்த பராபவ வருடம் முழுவதும் நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு அப்படின்னா பாருங்க. 3ஆம் இடம் ஆகச்சிறந்த வலுப்பு இருக்குது. எங்கிருந்து தான் வரும்னே தெரியாதுங்க. தைரியம் அப்படி உள்ளுக்குள்ள குடிக்கொண்டுரும். கழுத்து தோள்பட்டை கைகள் சார்ந்த விஷயங்கள் ரோகங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு அகலும். மரண தைரியம் எங்கிருந்து தான் வரணும். இந்த பராபவ வருஷம் பிறந்த உடனே தைரியம் வந்துடும். எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி அந்த 3ஆம் பாவம் வலுப்பெறுகிறது. அப்போ பரல்ல அளவுக்கு அதிகமாக அது கிடைக்குது. அப்போ மிகப்பெரிய உந்துதல் வீரம் வீர தீர பாவகன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கிடைச்சிரும். விளையாட்டு வீரர்கள் ஆகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள். தம்பி கூட பிரச்சனை, தங்கச்சி கூட பிரச்சனை, சித்தப்பா கூட பிரச்சனை எல்லாமே தீரும். பாக பிரிவினைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள் இது எல்லாமே நீங்கும். இது சார்ந்த பாக பிரிவினைகள் சார்ந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எல்லாமே நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் இந்த பராபவ வருஷம் முடிச்சு கொடுத்துரும். பர்ஃபெக்ஷனாக முடிச்சு கொடுத்துரும். அது மட்டுமல்ல, இவ்வளவு நாட்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தகவல்கள் அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த அளவுக்கு சுபத்துவம் மிக்கதாக அந்த 3ஆம் இடம் மாறுது. நல்ல தகவல் சேரும். அப்போ தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறை இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க ஐடி துறையில் எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. கம்ப்யூட்டர், டேட்டா அனலிஸு, ஏஐஏ, அப்புறம் செல்ஃபோன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, இதில் வேலையோ இல்லை தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வேற லெவல் முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைச்சிரும். தொழில் பண்ணிட்டு இருந்தா நீடித்த முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த துறையில் வேலை செஞ்சால் ஊதிய உயர்வு, பாராட்டுக்கள், புதிய கண்டுபிடிப்புகள் இப்படி ஆகச்சிறந்த சாதனைகளை நீங்கள் படைப்பீர்கள். இந்த கதை எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க இவங்கெல்லாம் பெரிய லெவலுக்கு வருவாங்க. இந்த எழுத்து எழுதுறவங்க, ஊடகம் அச்சகத்துறையில் இருக்கிறவங்களாம் நல்ல முன்னேற்றம் கிடைச்சிரும். அவங்களுக்கு எல்லாமே ஆகச்சிறந்த முன்னேற்றம் அவங்களை வந்தடையும். அந்த 3ஆம் இடம் என்பது கதை கவிதை இது எல்லாமே அதுக்குள்ளே அடக்கும். அப்போ அதுவும் புது பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு.
கையெழுத்து போடுறீங்க பார்த்தீங்களா, இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் பிறந்தவங்க பராபவ வருஷத்தில் ஏகப்பட்ட கையெழுத்து போடுவீங்க. இந்த ஒப்பந்தம், பத்திரப்பதிவு, இந்த பேப்பர் ஒர்க்ஸு, இது எல்லாமே மிக பலமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒப்பந்தத்தாலேயே பெரிய லெவலுக்கு வந்து வருவீங்க. அது மட்டுமல்ல, அந்த 3ஆம் இடத்துல தான் இருக்கு நிலம் வாங்கி விற்றல். அப்போ பெரும் சாதனைகளை வந்து கொடுக்கும் இந்த பராபவ வருஷம். தசா நடத்துகிற நன்மையாக இருந்தால் போதும், பெரிய லெவலுக்கு வந்து யார் யாரெல்லாம் சிக்கலில் மாட்டிட்டு இருந்தீங்களோ அதில் ஏற்கனவே அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. புதுசாக வந்து அந்த நிலம் வாங்கி விட்டுறல பண்ணுவீங்க. அப்போது அது வந்து பெரிய முன்னேற்றத்தை வந்து கொடுத்து விடும். நல்ல தைரியம் வந்துடும் முதல்ல எல்லா விஷயத்துலையும். ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணுறேன் நான் அப்படின்னாலும் சரி, ஒரு குத்தகை எடுக்கிறேன் அப்படின்னாலும் சரி, ஒரு ஒப்பந்தம் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, அவங்க எல்லாமே பெரிய லெவலுக்கு வந்து வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து வேலை செய்யுது. இதை விட்ட 6ஆம் இடம் வலுப்பெறுது. எவ்வளவு பெரிய உங்களுக்கு எவ்வளவு பெரிய சவாலான விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க நீங்கள். இந்த பராபவ வருஷம் அப்படிப்பட்ட ஒரு உந்துதலை வந்து கொடுக்குது இந்த மிதுன லக்னத்துக்கு. அப்போ வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையற்றவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். மாமான்னு யாரை கூப்பிட்டாலும் சரிங்க, நீங்கள் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் அவரால் வந்து சேரும். அந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அவங்களால வந்து சேரும். கடன் அடையும், போங்க நல்லா இருப்பீங்க. கடன் வந்து அடையும். கடனை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். எவ்வளவு பெரிய கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு, பிரச்சனை இருந்தாலும் சரி சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த பராபவ வருஷம் அவ்வளோ பொன்னான ஒரு விஷயமா நடக்கும் உங்களுக்கு. அவ்வளோ பரல் கணிதத்தில் ஃபுல் ஸ்ட்ராங் ஆகுது 6ஆம் இடம். எதிரிகளை அழித்து ஒழிப்பீர்கள், எதிரிகளை இல்லாமல் பண்ணிடுவீங்க. எவ்வளோ பெரிய சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி உங்கள் பேச்சு தான் ஜெயிக்கும். போராட்டம் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பெறுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சாதனைகளை அதிலேயே படைப்பீங்க. ஒரு எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, ஒரு போட்டி தேர்வு, இதில் அத்தனையிலையும் வெல்வீங்க, அத்தனையும் வெல்வீங்க. எதிரிகளே இல்லாமல் பண்ணுவீங்க. அப்போ கடன் முழுமுற்றாக அடைந்தேறும். அது மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு வந்து சேரும். சகலவிதமான விஷயங்களிலும் எதிரிகள் அழித்தொழிக்கப்படுவார்கள். இது எல்லாத்தையும் விட 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். யார் யாரெல்லாம் 2வது குழந்தைக்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் புதுசா பண்ணுவீங்க. ஏற்கனவே பண்ண தொழில் பெரும் வளர்ச்சியை நோக்கி போகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் மாறும், ஆகச்சிறந்த முறையில் மாறும். உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி உங்களுக்காக பல தியாகங்களை செய்வார். ஏகப்பட்ட வலுப்பெறுகிறதுங்க 7ஆம் இடம். அப்ப நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆகச்சிறந்த உன்னதமான நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்களுக்கு. இந்த 7ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குமாரசாமி சொல்லுது, ஆண்களாக இருந்தால் ரதி வரத்து அப்படிங்குது, பெண்களாக இருந்தால் மன்மதன் வரத்து அப்படிங்குது. பூக்கள், வாசனை திரவியங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இதை பூவெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. இப்படிலாம் இருந்ததே இல்லை, நான் ஏன் இப்படி மாறிப்பட்டு எனக்கே தெரியல, இப்படியெல்லாம் சொல்லுவீங்க. ஒரு சிலருக்கு காதல் மலரும், காதலில் வெற்றி பெறுவீர்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். திருமண பேச்சுவார்த்தை சூடு பிடிக்கும் இந்த பராபவ வருஷம் பிறந்த உடனே. வெகுஜனர் மத்தியில் புகழ் அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்கும், நல்ல பேர் கிடைக்கும். இது எல்லாமே உண்டு அந்த 7ஆம் இடத்துல. அவ்வளோ பெரிய சாதனைகளை படைப்பதற்கான வழிகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது எல்லாத்தையும் விட 8ஆம் இடம் தான் இருக்கிறதுலே ரொம்ப வலுப்பெறுது உங்களுக்கு. 42 பரல் வாங்குது. அப்போ அந்த 8ஆம் இடம் வலுப்பெற்றா ஒருத்தனுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? முதல்ல ஆயுளுக்கு கண்டம் இருந்தால் போயிடும். சுபப்பரர்கள் இது எல்லாமே சும்மா சாதாரணமாக மட்டும் எடுத்துடாதீங்க. அப்போ ஆயுளுக்கு கண்டம் இருந்தால் போயிடும். இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த ஒரு பிரச்சனையே இருக்காது. கண்டம் அந்த யாராவது ஜோசிக்காரங்க சொல்லியிருந்தாங்கன்னா கூட அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. அப்போ அந்த 8ஆம் இடம் வலுப்பெறுது, சுபத்துவப்படுது அப்படின்னாலே அது வந்து உயரத்துக்கு தூக்கிட்டு போகும். அது சுபத்துவம் இல்லைன்னா பெரும் பள்ளம், சுபத்துவம் ஆடிச்சுன்னா மிகப்பெரிய உயரம். அப்போ வெளிநாட்டு வேலை, வெளிமாநில வேலை, தூர ஊர்களில் வேலை நிச்சயமாக கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டத்துக்கு குறைவே இருக்காதுங்க. கீழே கிடந்து பணம் எடுக்கிறது, லாட்டரி சீட்டு விழுவுறது,
இது எல்லாமே அந்த 8ஆம் இடம் தான். திடீர் அதிர்ஷ்டம் அந்த 8ஆம் இடம் தான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் சொன்னேன்னு லாட்டி சீட்டு வாங்கிக்கிறாங்கப்பா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் உண்டுன்னு சொல்ல வரேன். 2ஆம் நம்பர் ஒர்க் எல்லாமே பெரிய ஒர்க்காக மாறும். போதுமா? 2ஆம் நம்பர் ஒர்க்கு லேவாதேவி பயங்கரமாக இதுவாகும். அது மட்டுமல்ல, இந்த 8ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது உங்களுடைய மறைமுகமான செயல்கள், மறைமுகமான தொழில்கள், மறைமுகமான பரிவர்த்தனைகள், இது எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும். அது மட்டுமல்ல, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா மேன்மேலும் ரகசியம் காக்கும். அதுதான் இங்கே இருக்கிற சிறப்பு, வெளியவே தெரியாது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தானாக பாருங்க, இந்த பராபவ வருஷம் பிறந்த உடனே உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மறைமுகமாக தான் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் இருக்கிற பாவங்களே பயங்கரமாக வலுப்பெறுது. இவ்வளவு நாள் தெரியாத ரகசியமெல்லாம் உங்களுக்கு உடைபட்டு தெரிய வருங்க. உங்களை எவன் ஏமாத்துறான் அதுவும் தெரிஞ்சு போயிடும். எத்தனை பேர் ஏமாத்துறாலும் தெரிஞ்சு போயிடும். பின்னாடியே இருந்து குழி படிச்சுட்டு இருப்பான். இந்த பராபவ வருஷம் பிறந்த உடனே கண்டுபிடிச்சிருங்க, அவனை எட்டி உதச்சி வெளியில் துரத்துவீங்க. இதெல்லாம் நடக்கும். ஆயில் காப்பீட்டால் லாபம் உண்டு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுறது, திடீர் அதிர்ஷ்டத்தால் வந்து மாறுறது, இதெல்லாமே அந்த இடத்துல உண்டு. எதிர்பார்க்காம நடக்கிறது, அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி நிச்சயமாக நிறைய காத்திருக்குது இந்த பராபவ வருஷத்தில். உங்களுக்கு தசை நடத்துகிற கிரகம் உண்டு, நல்லா இருந்தால் இதெல்லாம் நடந்தே தீரும். வெளிநாட்டு யோகம், வெளிமாநில யோகம், தூர ஊர்கள் யோகம் அமோகமாக இருக்குது. அந்த உயரமாக போக போக அந்த உயரம், அந்த சுபத்துவம் மிக்கது அப்படின்னாலே உயரம் அப்படின்னாலே ஃப்ளைட்டில் போகிறது, கண்டம் விட்டு கண்டம் போகிறது, கப்பலில் போகிறது, இது எல்லாமே அந்த 8ஆம் இடத்தோட வேலை. அளவுக்கு அதிகமாக உங்களை நல்லா வச்சிருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்துக்கு குறைவே இருக்காது. வராத படம் கைக்கு வந்து சேரும். அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இதை விட்டா 11, 12 நல்லா இருக்கு. இதை விட்டா அடுத்து வந்து 11, 12 ரெண்டுமே நல்லா இருக்கு. அப்போ 11ஆம் இடம் என்ன? பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், இது எல்லாமே பெரிய பெரிய சொத்து வந்து 11ஆம் இடம். அது வந்து வலுப்பெறுது. அப்போ 1 ஏக்கர் 2 ஏக்கருங்கிறது 100 ஏக்கர் 200 ஏக்கர் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சொத்து சேர்க்கை உண்டு. அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பேங்க், அதாவது பணம், மிகப்பெரிய பணம். ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு அடி சுற்றியும் விட்டுட்டு சென்ட்ராக 500 ரூபா கட்டு வச்சு அடக்குனா எப்படி இருக்கும்? அந்த இடம் தான் 11ஆம் இடம். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே அதுதான். அது மட்டுமல்ல, இது சார்ந்த விஷயங்கள சாதனை படைப்பீங்க. நிறைய சொத்து சேர்க்கை உண்டு, சேமிப்பு நிச்சயம் உண்டு, டெபாசிட் கம்பல்சரி உண்டு. அந்த லெவலுக்கு வந்து பணம் வந்து சேரும். இது எல்லாத்தையும் விட தலைமை தாங்கும் தகுதி அந்த 11ஆம் இடம். தலைமை தாங்கும் தகுதி அந்த 11ஆம் இடம். அப்போ உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி, இது எல்லாமே கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிடும். இதை எல்லாத்தையும் விட உங்களுடைய லட்சியம் அந்த 11ஆம் இடத்தில் ஒளிந்திருக்கிறது. உங்களுடைய குறிக்கோள் அந்த 11ஆம் இடத்தில் ஒளிந்திருக்கிறது. உங்களுடைய ஆசைகள் அந்த 11ஆம் இடத்துல தான் இருக்குது. அதைத்தான் இச்சைனா, ஓகேவா? அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அந்த 11ஆம் இடம். மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு ஆகிற அளவுக்கு அது தூக்கி கொண்டு போய் நிறுத்தும். அப்படி வேலை செய்யும் அந்த 11ஆம் இடம். அப்புறம் அக்கா, அண்ணன், பெரியப்பா அந்த 11ஆம் இடம். அப்போ அவங்க சார்ந்த விஷயங்களும் நன்மைகள் நல்லா உருவாகும். ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் கூட வந்து தீரும். இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸு, இச்சைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸு, இந்த புதிய ஒரு தொடர்பு வந்து உறவு வந்து ஏற்படுறது, இதெல்லாம் உண்டு. நினச்சாலே, மனசுக்குள்ளே நினச்சாலே 1000 பட்டாம்பூச்சி அப்படி பறக்கும் பார்த்தீங்களா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உறவுகள் வந்து, புதிய உறவுகள் வந்து கிடைக்கும். இந்த 11ஆம் இடத்துல நலம் விரும்பிகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று அப்படின்னா யாருன்னே தெரியாது, நல்லா பழகிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றுன்னா அழுதுருவாங்க அவங்க. அந்த இடம் 11ஆம் இடம், நலம் விரும்பிகள் அந்த இடம். அப்போ ஆகச்சிறந்த நட்பு வந்து உருவாகும் உங்களுக்கு. பெருத்த பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் சேர்க்கை, விவசாய நிலங்கள், இது எல்லாமே சேரும். கிராமத்தில் தலைவர், இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தலைமை தாங்கும் தகுதியோட நல் மதிப்போட வாழுதல் இந்த 11ஆம் இடம். அதையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த பராபவ வருடம் காத்திருக்கிறது. அடுத்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் அப்படின்னாலே பூமியை வலம் வருதல் அப்படின்றாங்க. அப்போ 8, 12 பக்காவா வலுப்பெறுது.
அப்போ வெளிநாட்டில் தங்கி அங்கேயே வேலை செய்யறதுக்கு இருந்த சிக்கல், பேப்பர் ஒர்க்ஸ், அது சார்ந்த எதுவும் நடக்காமல் இருக்கிறது எல்லாமே அந்த தடங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் பல நடக்கும். ஒரு தொழில், 2 தொழில், 3வது 4வது தொழில் எல்லாம் 12ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அவர்கள் அடைவார்கள், நன்மையை அடைவார்கள். தொழில் வளர்ச்சி அவ்வளோ பெயரையும் புகழையும் கொடுத்துரும். தியானம், மெடிடேஷன் அதுக்குள்ள தான் இருக்கு. 12ஆம் இடம் யாகம் அதுக்குள்ள தான் இருக்கு. அப்போ நிம்மதியான தூக்கம் அதுக்குள்ள தான் இருக்கு. எல்லாம் கிடைச்சிரும். 12ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் எண்டு கார்டு போடுறது அந்த 12ஆம் இடம் தான். அப்போ கடன் நிவர்த்தியும் அதுக்குள்ள தான் இருக்கு. குமாரசாமி நூல் சொல்லுது கடன் நிவர்த்தி 12ஆம் இடம். எந்த பிரச்சனைக்கும் முடிவு அந்த 12ஆம் இடம். அந்த முடியுது பார்த்தீங்களா பிரச்சனை, அது திரும்ப வருமா அப்படின்னா வராது. எண்டு அது அவ்வளோதான். உங்களுடைய மன வேதனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும், துன்பங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும், பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வந்து ஆகச் சிறந்த ஒன்று அந்த 12ஆம் இடம். பெரும் பயணங்களால் நன்மைகளை அடைவீர்கள். வெளிநாட்டு வேலை, வெளிமாநில வேலை, தூர ஊர்கள் வேலை, இது எல்லாமே கிடைக்கும். தொழில்கள், வெளிநாட்டில் தொழில் பண்றது, டாலர்ல சம்பாதிக்கிறது, இதெல்லாம் சுபத்துவமாக மாறும். அது மட்டுமல்ல, அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல தூக்கம் அதுவும் வந்து கிடைச்சிரும். சுறுசுறுப்பு அதிகமாகும். சுபப்பரல்கள் அது வந்து சும்மா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, ஓகேவா? அப்போ இந்த 12ஆம் இடம் சுபத்துவமாக மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு அந்த கணுக்கால், பாதம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதற்கொண்டு சால்வ் ஆகும். அதுவும் சால்வ் ஆகும். மறைமுக நோய்கள் உங்களை விட்டு விலகும். மர்மஸ்தான நோய்கள் உங்களை விட்டு விலகும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து தீரும். தொப்புளுக்கு கீழே மர்மஸ்தானத்துக்கு மேலே அந்த வயிறு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதுவும் வந்து சால்வ் ஆகும். இந்த கைகள், தோள்பட்டை, கழுத்து இது சார்ந்த விஷயங்கள், இப்படி புஜத்துடன் வாழுதல், அது மாதிரி வந்து அது வந்து அப்படி ஏத்துறது, அந்த அளவுக்கு பக்காவாக வந்து வேலை செய்யும். இது எல்லாமே வந்து சுபத்துவமாக வந்து மாறும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பராபவ வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது. இவ்வளவு நற்பலங்களும் மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழஞ்சங்களே. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ என்னென்ன கெடுபலன்கள் வரும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக, யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் இந்த கெடுபலன்கள் இப்போ சொல்ல போகிறோம் பார்த்தீங்களா, அந்த கெடுபலன்கள் ஒன்றும் பண்ணாது. எறும்பு கடித்த மாதிரி கூட இருக்காது. தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா இப்போ சொன்னதெல்லாம் வந்துடும். அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஒன்றுன்னா ரொம்ப கவனமாக அவங்கள வந்து பார்த்துக்கணும், கண்காணிக்கணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இதெல்லாம் நடக்கலாம். வீட்டின் அக்கம் பக்கத்தாரிடம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, கவனம் வேணும். பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்காரன் நோண்டிகிட்டே வந்து உள்ளே வந்து வருவான், அதையும் கவனமாக பார்த்துக்கணும். கட்டில் சுகம் கெடும், தலையணை சுகம் வந்து கெடும் உங்களுக்கு, இது எல்லாமே உண்டு. படிப்பில் தடங்கள் வந்து உருவாகும். அப்போ அதனால தான் சொல்கிறது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை தயவு செய்து அனுசரியுங்கள், வணங்குங்கள் அப்படின்னு சொல்கிறது அதனால தான். விவசாய நஷ்டத்தை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். போர் போட்டால் தண்ணி கிடைக்காது, இது எல்லாமே உண்டு. ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்களால் லாபம் உண்டானா கிடையாது, அதுவும் வந்து இழுத்தடிக்கும். தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்கினா இதெல்லாம் மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, அந்த 4ஆம் இடம் கட்டில் சுகம் இதெல்லாமே வந்து கெடும். உங்களுடைய வித்தைத்தனம், சமயோஜித புத்தி அதுவும் உண்டு அந்த இடத்துல, அப்போ அதுவும் கெடும், கவனமாக இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, தந்தையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். இந்த தந்தை, இந்த தாய் ஸ்தானத்தை விட இன்னும் பரல் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குது, வெறும் 19 பரல் தான் வாங்குது 9ஆம் இடம். அப்போ தந்தையை அளவுக்கு அதிகமாக கவனிச்சுக்கணும். அவரை வந்து தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவார். அவருக்கு உடம்புல பிரச்சனை வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. அப்போ அந்த பாக்கியன் வந்து அருளப்படுகிறது அந்த 9ஆம் இடத்தை. அப்போ பாக்கியம் இருக்காது. அப்போ எந்த செயலையும் ஒரு முறைக்கு 10 முறை செஞ்சாதான் ஓகே ஆகும். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா தான் இந்த பிரச்சனை வந்து வரும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் பயணங்கள் வந்து கெடும். மேற்படிப்பு, பட்டய படிப்பு போன்றவற்றிலும் சிக்கல் வந்து வரும்.
ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு போன்றோரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். தசா புத்தி சரியில்லை அப்படின்னா சிவனாலயத்தில் காலே வைக்க முடியாது. இது எல்லாமே உண்டு. முற்பிறவி, வரும் பிறவி, நிகழ்பிறவி, இந்த பிறவிகள் எல்லாத்திலையுமே நீங்கள் செய்த புண்ணியங்கள் பாக்கியமாக மாறி உங்கள் தலைமையில கொட்டும். அப்பேற்பட்ட இடம் இந்த 9ஆம் இடம். அந்த இடம் பரல் கம்மியாக வாங்குது. அப்போ அதில் வந்து குறை வந்து வரும். குருஸ்தானம் வந்து பரல் வந்து கம்மியாக வாங்குது. அப்போ வித்தை கெடும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படியா மாறுறது? இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? மிதுனம் அப்படின்னாலே பெருமாள். புதன்கிழமை ஆச்சுன்னா அவரை தரிசனம் பண்ணிடணும். அப்படி பண்ண 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 உங்களுக்குள்ள பெருத்த சக்தி வந்து இறங்கிக்கும். எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கவலைப்படாத அளவுக்கு அந்த சக்தியை வந்து கொடுத்துரும். அப்போ உங்களை வீழ்த்தவே முடியாது. அது மட்டுமல்ல, அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழஞ்சங்களே, அன்பு தமிழஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழஞ்சங்களே, நன்றி.